வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் விமானப்படை பயிற்சி விமானம் திங்கட்கிழமையன்று மோதி வெடித்து தீப்பிடித்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 31ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்து அதிகாரிகள் கூறியதாவது, விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31ஆக அதிகரித்துள்ளது. இதில் விமானி முகமது தவ்ஹீர் இஸ்லாம், ஆசிரியர் ஒருவர், 25 சிறுவர்கள் அடங்குவர். உயிரிழந்தவர்களில் ஏராளமானவர்கள் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள். இது தவிர விபத்தில் காயமடைந்த 165 பேர் 10 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். அவர்களில் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். குர்மிடோலா விமானப்படை தளத்தில் இருந்து திங்கட்கிழமையன்று மதியம் புறப்பட்ட சீனாவில் தயாரிக்கப்பட்ட F-7 BGI பயிற்சி விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உதரா பகுதியில் உள்ள இருமாடி பள்ளி கட்டிடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. மக்கள் வசிப்பிடங்களை தவிர்க்க விமானி முயன்றதாக ராணுவ மக்கள் தொடர்பு பிரிவான ISVR கூறியது. ஆனால் இந்த முயற்சி தோல்வியடைந்து விமானம் பள்ளி கட்டிடத்தில் மோதியது. கடந்த 2011இல் இதே போன்று 16 விமானங்களை வாங்கியுள்ள வங்கதேச விமானப்படை இந்த விபத்து குறித்து ஆய்வு செய்ய விசாரணை குழு அமைத்துள்ளது. இதற்கிடையே இந்த விபத்து குறித்தும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்தும் உண்மைகள் மறைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மைல்ஸ்டோன் மற்றும் அருகிலுள்ள பள்ளிகளில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கதேச வரலாற்றில் இந்த விபத்து மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்று என கூறப்பட்டுள்ளது.